இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு பொக்கிஷத்தின் திறவுகோல். ஏசாயா 33:6. பூரண இரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதியாயிருக்கும், கர்த்தருக்கு பயப்படுதலே அதன் பொக்கிஷம். The fear of the Lord is the key to this treasure என்று நியூ இன்டர்நேஷனல் வெர்ஷனில் நாம் வாசிக்கிறோம். பூரண இரட்சிப்பு, ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய திறவுகோள்தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். நம்முடைய வீட்டின் சாவியை நாம் மிகவும் பத்திரமாக வைப்பதுண்டு. சில சமயம் நாம் எங்கேயாவது வைத்துவிட்டு தேடும் போது அல்லது தொலைத்துவிட்டால் மீண்டும் அதை கண்டுபிடிக்கும் வரை நம்முடைய சமாதானத்தையே நாம் இழந்து விடுவோம். நம்முடைய வீட்டிலுள்ள விலை உயர்ந்த பொருட்களை பாதுகாக்கக்கூடிய வீட்டின் திறவுகோலை நாம் மிகவும் ஜாக்கிரதையாக வைப்பதுண்டு. இதுபோல பூரண இரட்சிப்பு, ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய கர்த்தருக்கு பயப்படுகிற பயமாகிய திறவுகோலை காத்துக்கொள்வதில் நாம் மிகவும் ஜாக்கிரதையாயிருக்க வேண்டும். இன்னும் எளிதாக புரிந்து கொள்ள வேண்டுமானால், கர்த்தருக்கு பயப்படுகிற பயமாகிய திறவுகோல் நம்மில் இருக்கும் போது ஆண்டவருடைய பூர்ண இரட்சிப்பு, ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்களை நாம் எளிதாக பெற்றுக்கொள்ளலாம். ஆபிரகாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த போது, நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தருடைய தூதனானவர் ஆபிரகாமை குறித்து சாட்சி கொடுத்தார். ஆதியாகமம் 22:12 நாம் வாசிக்கலாம். ஆபிரகாம் ஆண்டவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தார். ஆபிரகாமின் சந்ததிக்குள் பூமியிலுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆணையிட்டார். நாம் ஆண்டவர் மேல் வைத்த அன்பினால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயமாகும். கர்த்தருக்கு பயப்படும் பயம் நம்மில் இருக்கும் போது நாமும் ஆசீர்வதிக்கப்படுவோம். நம் மூலம் நம் குடும்பத்தாரும் மற்றவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். பூரண இரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதியாயிருக்கும், கர்த்தருக்கு பயப்படுதலே அதன் பொக்கிஷம். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையிலே பல காரியங்களுக்காக நாங்கள் பயப்படுகிறோம் அப்பா. தேவையில்லாத எல்லா பயத்திலிருந்தும் நாங்கள் விடுவிக்கப்படுவதற்கு கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. பூரண இரட்சிப்பு, ஞானம், அறிவு என்ற பொக்கிஷங்களை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நாங்கள் கற்றுக்கொள்ளவும், ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே நாங்கள் நிலைத்திருக்கவும் எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Thank you. Have a blessed day.